ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கதிர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, அம்முச்சியோட மனசை இப்படி காயப்படுத்தியே அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நொறுங்கி போகிறாரு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ உடனே இங்கே நம்ம ராஜி, கோமதி, பாண்டியன் இவங்க 3 பேருமே வந்து கதிரை பயங்கரமாக திட்டுறாங்க. கதிர் எதுவுமே பேசாமல் தலையை கீழே போட்டுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. உடனே கதிர்கிட்ட ராஜி வந்து ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு கதிர், நீ எப்போவுமே கரெக்டாக தான் நடந்துப்ப, கரெக்டாக பேசுவ. நீ எப்போவுமே இந்த மாதிரி கடுமையாக யார்கிட்டையுமே நடந்துக்கிட்டது கிடையாது. அப்பத்தாவோட மனசை நீ ரொம்ப சுக்குநூறாக உடைச்சிட்ட. அப்பத்தா என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? ஏன் கதிர் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிட்ட? அப்பத்தா இருக்கிறதுனால உனக்கு என்ன நம்ம வீட்டில் பிரச்சனை? வீட்டுக்கு வரத்துக்கே கடுப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி அம்மச்சியோட அப்பத்தாவோட மனசை கஷ்டப்படுத்திட்டால நீ. உன்னை உன்னை என்ன சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. எங்கே பாரு கதிர், இதுக்கப்புறம் நீ என் முகத்துலேயே முழிக்காத. உன்னை பார்க்குறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல. இங்கே பாரு, நீ என்கிட்ட இனிமேல் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி ரொம்பவே கோவமாக உள்ளே போயிடுறாங்க. உடனே கோமதியுமே, டே கதிர், என்னடா ஆச்சு உனக்கு? எப்போவுமே நீ இந்த மாதிரி ஆள் கிடையவே கிடையாதேடா. உன்னால் இப்போது எவ்வளோ பெரிய அவமானம் அம்மாக்கும் சரி எனக்கும் சரி. இப்போது அம்மாவோட மனசு எந்த நிலமையில எந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்குன்னே எனக்கு ஒன்றுமே புரியலடா. பாவம் அம்மா ரொம்பவே நொறுங்கி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதே சமயம் கதிரை பயங்கரமாக திட்டவும் செய்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, கோமதி, இவன் பெரிய ஆள் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ பெருசாக பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய கொம்பு 2 வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படிலாம் ஆடிக்கிட்டு இருக்கான் இவன். இவனுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது கோமதி. நீ வா, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முத்துவேலுக்காக நம்ம கதிர் எல்லார்கிட்டேயுமே திட்டு வாங்கிக்கிட்டாங்க. அதே சமயம் இப்போ கெட்டவராக தான் தெரிகிறாரு. ஸோ நம்ம அப்பத்தாவுக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதாவது நம்ம சக்திவேல் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பாங்க. எங்கேயாவது போகலான்ற டைமில் தான் கோமதி வந்து என் அம்மா என் கூட இருக்கட்டும், என் வீட்டில் இருக்கட்டும், நான் கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன்ற மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ கதிர் இப்படி பேசிட்டானே, பேரன் பேசுனதை நினச்சி ரொம்பவே நொறுங்கி போயிருக்காங்க நம்ம அப்பத்தா. ஸோ சக்திவேல் இருந்துட்டு, என்ன ஆத்தா, நீ அந்த சல்லி பையன் பேசுனதவே நினச்சிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு ஆத்தா, அவன் பேசுனதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத. அவனே ஒரு பிச்சைக்கார பையன். அவன் எப்படி ஆத்தா உன்னை வசதியாக பார்த்துக்க முடியும்? உனக்கு தேவையான வசதி எல்லாத்தையுமே அவங்களால பண்ணி கொடுக்க முடியாது ஆத்தா. நீ எப்போவுமே இங்கே தான் ஆத்தா இருக்கணும். ஏதோ உன் பையன் ஏதோ கோவத்தில் கல்யாணத்தை நிறுத்திட்டேன்றதுக்காக நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன். அதுக்காக நீயும் கோச்சிக்கிட்டு அந்த கோமதி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்ட. அந்த பாண்டியன் பஞ்ச பரதேசி, அவன் எச்சக்கலை கஞ்ச பையன் ஆத்தா. உனக்காக ஒன்றுமே அவனால் பார்த்து செய்யவே முடியாது. பத்தாக்குறைக்கு அவங்க சல்லி பசங்கள்லாம் அவங்க பையன் எல்லாமே எப்படி பேசுகிறான்? அசிங்கமாக இருக்காத்தா. நம்ம வீடு மாளிகை மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் நீ நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் ஆத்தா. உனக்கு ஏசி இருக்குது, உனக்கு என்னெல்லாம் வசதி வேணுமோ எல்லாமே இருக்காத்தா. அப்படி இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட வாங்கி கொடுக்கறதுக்கு சிங்கம் மாதிரி உனக்கு எத்தனை 3 பிள்ளைங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதையுமே காதில் வாங்காமல் நம்ம அப்போதான் வந்து கதிர் பேசுனதவே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம், நம்ம என்ன தப்பாக நடந்துக்கிட்டு இருந்திருப்போம், எதுக்காக கதிர் இப்படியெல்லாம் பேசினான்ற ஒரு யோசனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போது தான் முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு ஆத்தா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததில் எனக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆத்தா. எப்போவுமே நீ என் கூடவே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே உன் கூட இருக்கணும்னு எனக்கு மனசெல்லாம் தேடுதாத்தா. நீ இந்த வீட்டிலே இரு. கதிர் ஏதோ சின்ன பையன், ஏதோ தெரியாமல் பேசிகிட்டு இருப்பான். அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காதாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அண்ணே, என்னண்ணே, உன் மருமக பிள்ளைக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியுது. அவன் தெரியாத பையன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. என்னென்ன, அவனுக்கு எதுவுமே தெரியாதா? எதுவுமே தெரியாமல் தான் ராஜியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வடிவு இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, பழைய விஷயத்தெல்லாம் பேசி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். இப்போது அத்தை ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசுங்க. மற்றபடி பழசெல்லாம் பேசி இன்னும் பிரச்சனை பெருசாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அண்ணி. ஆனால் அண்ணனோட சாயலே சரியில்லையே. அவரோட காற்று ஃபுல்லாகவே
அந்த பாண்டியன் குடும்பத்து மேலே தானே அலைப்பாயுது அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு, சக்தி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை சக்தி. கதிர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? அவன் ஒன்றும் ராஜியை லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓட கிடையாது. ராஜியை லவ் பண்ணி கூட்டிகிட்டு போன பையன் ராஜியை ஏமாற்றிட்டு அங்கே நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு நம்ம எல்லாரோட கௌரவத்தையுமே காப்பாற்றினது கதிர் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ ஆத்தாவை தெரியாதனமாக அப்படி பேசிட்டான். அதுக்காக அவனை அப்படி இப்படின்னு பேசுறதலா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சக்தி. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம குடும்பத்துக்கு பெருமை தான் சேர்த்து தந்திருக்கான் அந்த கதிர். நிறைய விஷயத்தில் அவன் நல்லது செஞ்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் ராஜி இப்போ வரைக்குமே ராணி மாதிரி பார்த்துக்கிறான். அப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நம்ம ஊர் ஃபுல்லாக தேடி இருந்தாலுமே நமக்கு கிடைச்சிருக்காது சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சக்திவேல் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சத்தமாக கிளாப் பண்ணிக்கிட்டே, அண்ணே புரிஞ்சிருச்சுண்ணே புரிஞ்சிருச்சு. நீங்களும் அந்த கதிரும் அடிக்கடிக்கு வெளியே போகிறீங்க. 2 பேரும் ஒரே காரில் ஒன்றா போகிறீங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பாண்டியன் பரதேசி குடும்பத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஆகாது. ஆனால் கொஞ்ச நாளாகவே அந்த குடும்பத்தோட மிங்கிள் ஆகிட்டேன நீ. ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளேயே உள்குத்து வேலை நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு எல்லாமே தெரியுதுண்ணே. அடிக்கடிக்கு பேங்க்லேருந்து நிறைய அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்க. அது எதுக்காக என்ன ஏதுன்னு கூட எனக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கறது கிடையாது. கேட்டால் நீங்கள் ஏதாவது கஷ்டப்படுவீங்கன்றதுக்காக தான் இம்புட்டு நாளாக கேட்காம இருந்தேன். இதுக்கப்புறமும் கேட்காம விட்டேன் அப்படின்னா இது வேறு விதத்தில் போய் முடிஞ்சிரும். அக்கௌண்ட்டில் பணம் போகுது. நீங்கள் எடுத்துகிட்டு போன டாக்குமெண்ட்டு வீட்டுக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அந்த கதிரும் அடிக்கடிக்கு மீட் பண்ணி பேசிக்கிறீங்க. எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரீங்க. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா எனக்கு என்னமோ தன்னோட பொண்ணுக்காக மருமக பிள்ளைக்கு ஒட்டுமொத்த சொத்தையுமே எழுதி வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கீங்களாண்ணே. அது மட்டும் கனவுல கூட நடக்காதுண்ணே. இந்த சொத்து சுகம் இந்த கம்பெனி மில்லுன்னு நம்மக்கிட்ட எம்பிட்டு சொத்து இருக்கோ அது எல்லாமே 3 பங்காக மட்டும்தான் விழும். மற்றபடி அந்த பாண்டி பரதேசி பையனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் யாருக்காவது போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, டே சக்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் எதுக்காக நம்ம சொத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்? அண்ணே நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்தா அப்படி தானே இருக்குது. அண்ணே உன் தம்பி இழிச்சு வாயன்னு சொல்லிட்டு தலையில் மிளகா அரைச்சிடாதண்ணே. உன்னை மலை போல் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க அத்தா, நீங்கள் அவன் பேசுனது எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து ஆத்தா கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. சரிங்கண்ணே, நான் அவங்க விஷயத்த எதுவுமே பேசுகிறதில்ல. நீங்கள் ஏன் அடிக்கடிக்கு அக்கௌண்ட்லேருந்து பணம் நிறைய பெரிய பெரிய அமௌண்ட்டாக எடுக்கிறீங்க? என்னென்ன காரணம் அதுக்கு? அந்த பணமெல்லாம் என்ன பண்ணுறீங்க? மில்லுக்குமே நீங்கள் அந்த அதாவது அதில் வர ஸ்டாக்கை அப்படியே அந்த மேனேஜரே எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. நம்ம ஆள் வச்சுக்கிட்டவங்களே. நம்ம பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து எதுக்காக நான் பணம் போகுது? எனக்கு இப்போவே அதோட உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. முத்துவேல் எதுவுமே யாருக்காகவும் வீண் வேஸ்ட்டாக செலவு பண்ண கிடையாது. தனக்கு ஒரு வியாதி இருக்குது, அது யாருக்கும் தெரியாமல் குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாரு. ஸோ அந்த வியாதி இருக்கிற விஷயம் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா நமக்காக எல்லாருமே அழுவாங்க. அந்த அழுகிறதையும் கஷ்டப்படுறதையும் பார்த்துக்கிட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியாது, நம்ம மனசு தாங்காதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே நம்ம முத்துவேல் அவருக்கு கேன்சர் இருக்க விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருக்காங்க. ஸோ கதிருக்குமே தெரியும், கதிரையுமே யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே நம்ம முத்துவேலுக்கு புரியவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது பதிலே வரல. ஸோ இங்கே சக்திவேலுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகிடுது. அண்ணே இப்படி நீ திருட்டு முழிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ ஒட்டுமொத்த பணமும் இப்போது அந்த கதிருக்கு தான் கொடுத்துருக்கீங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. உடனே முத்துவேலுக்கும் வந்துடுது. என்ன சக்தி, இவ்வளோ நேரமாக நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கியா? மில்லில் கம்பெனிலன்னு சொல்லிட்டு எத்தனை இடத்துல எனக்கு கமிட்மெண்ட் இருக்கோ அத்தனை இடத்துலையுமே எனக்கு பணம் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே எனக்கான பணம். நான் செலவழித்து நான் கஷ்டப்பட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது.
பிஸ்னஸ். அப்படி இருக்கிறப்போ அதில் வரது எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன், செலவழிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்குறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அண்ணே, இத்தனை வருஷமாக நான் உங்கள் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேண்ணே. உங்கள் தம்பினை நான் உங்களுக்கு இருக்கிறது எல்லாத்துலேயுமே எனக்கு அதாவது பாதி எனக்கு உரிமை இருக்குல்லண்ணே. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்னடனா திடீர்னு இப்படி மாற்றி பேசுகிறீங்க. அண்ணே, நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேண்ணே. எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமெல்லாம் என்னால் விட்டு வைக்க முடியாதுண்ணே. அண்ணே, இப்போவே சொத்தெல்லாம் பிரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சொல்லவும் மாறி இருந்துட்டு, ஏங்க எதுக்காகங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா? இப்போ தான் அத்தை ரொம்ப மனசடைஞ்சு போய் அந்த வீட்டில் இருந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் சொத்தை பிரிங்க அது இதுன்னு சொல்லிட்டு பணத்து மேலே தான் உங்களோட தேடல் போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு அத்தைக்கு ஆறுதல் சொல்லுங்கள். ஏய், இங்கே பாரு மாறி, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்ன நீ ஓவராக பேச ஆரம்பிக்கிற? இங்கே பார், அத்தையை பாரு, சொத்தையை பாரு, எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு சொத்து தாண்டி முக்கியம். அதாவது உன் பையனுக்கு இப்போ வரைக்குமே கல்யாணம் நடக்கலை. நடக்கிற அந்த கல்யாணத்தை உன் சொத்தை அத்தை நிறுத்திட்டு அந்த வீட்டுக்கு ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சொத்தை எல்லாத்தையுமே அண்ணன் சுருட்டி அந்த கதிர் பையனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது கஷ்டப்பட்டவங்க உழைச்சவங்கலாம் எங்கடி போகிறது? நாளைக்கு நீ, நான், நம்ம பையன் குமார்னு எல்லாருமே நடுத்தருவில் நிற்க முடியுமா? அண்ணனை கணக்கு கேட்டதுக்கு அண்ணன் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சது, நான் பண்ணது, நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அது யாருக்குமே சொல்ல முடியாதுன்னு சொல்லுது. அப்போது என்ன அர்த்தம் இது? இங்கே பாரு, சும்மா வாயை மூடிக்கிட்டு இரு. இந்த விஷயத்தில் நான் என்ன செய்யணுமோ எனக்கு தெரியும் அண்ணே. இப்போவே பங்கை போடுனே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சக்தி, ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? பணம் சொத்து எல்லாமே கூட வரப்போகிறது கிடையாதுடா. நாளைக்கு மூச்சு நின்று போச்சு அப்படின்னா அவ்வளோதான்டா. அதான்டா வாழ்க்கையே. எல்லாத்தையும் உன் தலைமையில் ஒன்றும் தூக்கிட்டு போகிறது கிடையாது. உனக்கானது என்னவோ அதை நீ கணக்கு போட்டு வாங்கிக்கோடா. எதுக்காக இந்த சொத்தை வச்சு பணத்தை வச்சு நீ புதுசாக பிரச்சனையை கிளப்புற அப்படின்னு சொல்லிட்டு. கிளவி, சும்மா போய் ஓரமாக மூலையில் உட்காரு. தேவையில்லாமல் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காத. அண்ணே, எனக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணுண்ணே. நீ எதுக்காக அடிக்கடிக்கு பணம் அமௌண்ட்டெல்லாம் நிறையா பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் எடுக்கிறேன்னு தெரிஞ்சாகணும். அந்த கதிர் கூட எதுக்காக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியணும். அதுக்கு பதில் சொல்லு. அப்படி இல்லைனா சொத்தை பிரினேன். இது 2 சான்ஸ் தான் உனக்கு. இந்த 2த்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுண்ணே, டக்குன்னுண்ணே அப்படி சொல்லிட்டு. கொஞ்சம் டீப்பாக யோசிக்கிறதுக்குள்ளேயே இங்கே நம்ம முத்துவேலுக்கு அப்படியே நெஞ்சு வலி வர மாதிரியே இருக்குது. நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. உடனே நம்ம வடிவு ரொம்பவே பதறி போயிடுறாங்க. நம்ம அப்பத்தாவுமே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இங்கே நம்ம சக்திக்குமே பயங்கர ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அவருக்குமே பயம் வந்துடுது. என்னதான் சொத்து பணம்னாலுமே முத்துவேலுனா எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம சக்திக்குமே கொஞ்சம் பாசம் அதிகம் தான். ஸோ இங்கே நம்ம அதாவது சக்திவேல் இருந்துட்டு, அண்ணா என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அண்ணன் நடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரியெல்லாம் மனசில் நினைக்கிறாங்க. ஓ, நம்ம கணக்கு கேட்டதுனால தான் இப்படி நடிக்கிறாரு. இப்படி நடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக நடித்தாங்க அப்படின்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்றதுனால தான் இவர் இப்படி ஒரு நடிப்பை போடுறாரு. ஒட்டுமொத்தத்தையுமே மருமக பிள்ளைக்கு கொடுத்துட்டு இவர் நாடகம் நடிக்கிறாரா? உடனே இங்கே ஒரு சக்திவேலுக்கும் வந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இருக்க முத்துவேலை பல்லார்னு கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம முத்துவேல் ஏற்கனவே நெஞ்சு வலின்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உட்காரவும் இவர் அடித்த அடியில் இங்கே நம்ம முத்துவேல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இங்கே வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக பதறி போயிடுறாங்க. சக்திவேலுக்கே ஒரு மாதிரி பதட்டமாகிடுது. குமார் இருந்துட்டு, அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டீங்க? எப்போவுமே நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டீங்க. பெரியப்பாவே கையை நீட்டி இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பணம் உங்கள் நகை சொத்துனா அது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டு வாங்கிக்கலாம்ல. எதுக்காக இப்படி அடிச்சிங்க? இப்போ பெரியப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ பெரியப்பா, எதிரிங்க பெரியப்பா, அண்ணி, சித்தி போயிட்டு இது தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே சுகன்யா ஓடி போய் தண்ணி கொண்டு வராங்க. ஸோ தண்ணியை முகத்தில் தெளிக்கிறாங்க. அப்பயுமே நம்ம முத்துவேல் எந்திரிக்கவே இல்லை. வாயிலிருந்து பிளட்டு வருது. ஸோ பிளட்டை பார்த்ததுமே இங்கே எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு பயமாயிடுது. வடிவு இருந்துட்டு, ஏங்க எந்திரிங்க, என்னங்க ஆச்சு, ஏங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, டே குமார் தூக்குடா, நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்போது ஒட்டுமொத்த குடும்பமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அங்கே நர்ஸ் வந்து இங்கே நம்ம
முத்துவேலை ஸ்ட்ரக்சரில் வச்சு அதாவது படுக்க வச்சு உள்ள வார்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது டாக்டர்ஸ் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே குமார், நம்ம அப்பத்தா, அதுக்கப்புறம் வடிவு மாறி சக்திவேல்னு எல்லாருமே பயங்கரமாக பதட்டத்தில் இருக்காங்க. சக்திவேலுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஏதோ ஒரு கோவத்தில் அடிச்சிட்டோம். இது வரைக்கும் நம்ம அண்ணனை கை நீட்டினதே கிடையாது. இப்போ என்ன கோவம் வந்ததோ இப்படி அடிச்சிட்டோம். அண்ணன் மயக்கம் போட்டுருச்சு, வாயிலிருந்து ரத்தமெல்லாம் வந்துச்சு. ஐயோ, ஏதாவது எடுக்க முடுக்க ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயம் தாண்டவம் ஆடுது அவர் மனசுக்குள்ளே. ஸோ இங்கே அப்பத்தா இருந்துட்டு, டே சக்தி, அடிச்சுக்காதீங்கன்னு நான் சொன்னேன். உனக்கு எவ்வளோ சொத்து வேணுமோ அதை எல்லாத்தையுமே கேட்டு பேசி ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணியிருந்துக்கலாம். இப்படி பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் முத்துவேலை இப்படி அடித்து மயக்கம் போட வச்சுட்டியேடா. வாயிலிருந்து ரத்தம் வேற வந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. முத்துக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா என் மூச்சு என் உடம்புல இருக்காது. அடுத்த நிமிஷமே நானும் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தான் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. எங்கள் வடிவுமே அழுகிறாங்க. மாறி இருந்துட்டு, அக்கா அழுகாதீங்க அக்கா, கண்டிப்பாக மாமாவுக்கு எதுவும் ஆகாது அத்தை, கொஞ்சம் நீங்களும் தைரியமாக இருங்க அத்தை. நீங்கள் தான் வடிவு அக்காவுக்கு தைரியம் சொல்லணும். இப்படி நீங்கள் எல்லாருமே அழுது உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆகிட போகுது. கொஞ்சம் எல்லாருமே பொறுமையாக இருங்க. டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கண்டிப்பாக அவருக்கு எதுவுமே ஆகாது. அந்த கடவுள் முத்து மாமா கூட தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வடிவு என்னென்னமோ சொல்லிங்க. சரி, நம்ம மாறி வடிவுக்கிட்டையும் அப்பத்தாக்கிட்டையும் சொல்லி அவங்க மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, அப்பா என்னப்பா கிறுக்குத்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ உங்களால் பெரியப்பா ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காரே என்னவோ தெரியல. டேய், நீ வேற ஏன்டா என்னை பயம் படுத்துற? ஏற்கனவே நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். இதில் நீ சீரியஸான கண்டிஷன் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிற. இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லவே இல்லை. அமைதியாக இருடா குமார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம ராஜிக்கு நான் தன்னோட அப்பத்தாவை பார்க்கணுன்னு ஆசையாகவே இருக்குது. கோமதி கிட்ட சொல்லிவிட்டு போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே எதிர்த்த வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனால் அதாவது எல்லாமே டோர் எல்லாமே லாக் பண்ணியிருக்கு. நம்ம பழனியுமே அங்கே தான் இருக்கார், அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கார். உடனே நம்ம ராஜி பழனிக்கு கால் பண்ணுறாங்க. உடனே பழனியுமே கால் அட்டன் பண்ணி, ராஜி சொல்லுமா. இல்லை, வீட்டுக்கு வந்தேன், அப்பத்தாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. எங்கே சித்தப்பா யாருமே காணோம், எப்போவுமே வீடு இப்படி க்ளோஸ் ஆகாதே, பூட்டு போட்டுட்டு எங்கே போயிருக்காங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பழனி இருந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜி பதறி போகிறாங்க, பயங்கரமாக அழுகிறாங்க. உடனே ஓடி அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட, பாண்டியன், இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. நம்ம கதிருக்கு தான் ரொம்பவே பதட்டமாக ஆகுது. ராஜி என்ன சொல்கிற ராஜி, மாமாவுக்கு என்னாச்சு, அட்மிட் பண்ணியிருக்காங்களா? ஐயோ, வா ராஜி நம்ம உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே பாரு கதிர், நீ என்கிட்ட பேசவே பேசாத, என் முகத்தில் கூட முழிக்காதுன்னு நான் உன்னை சொல்லிட்டேன். உன்னை பார்க்கவே எனக்கு கருவெறுப்பாக இருக்குது. அத்தை வாங்கத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்ததே இன்னும் வரைக்குமே வெளியவே வரவே இல்லை. ஸோ நம்ம அப்பத்தாக்கு டைம் ஆக ஆக ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ கோமதி வந்ததுமே கோமதின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா, அண்ணனுக்கு என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கடைசியாக சக்திவேல் அடித்து தான் இங்கே நம்ம முத்துவேல் மயக்கம் போட்ட விஷயத்தையுமே இங்கே நம்ம அப்பத்தா எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட கதிருக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே இங்கே சக்திவேல் கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உங்களுக்கு பணம் தான் முக்கியமாக போயிடுச்சா, உங்கள் அண்ணன் முக்கியமே கிடையாதா அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம கதிர் கேட்கவும், டேய் சல்லி பையன்லாம் பேசவே கூடாது, போய் ஓரமாக உட்கார்றா அப்படின்னு சொல்லுவோம். போதும் நிறுத்துங்க, பணம்னு ஏன் அலையிறீங்க? ஆமாடா, அப்படி தான் அலைவுங்க. நீ எதுக்காக அடிக்கடிக்கு அண்ணனை கூட்டிகிட்டு போகிற? அண்ணனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீ பணத்தை பறிக்கலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்க. அதான் அண்ணனை உஷாராக்கிறதுக்காக தான் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி அடிச்சிட்டேன். அதுக்கு என்னடா இப்போது, என் அண்ணனை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம், தேவையில்லாமல் நீங்கள் யாருமே இங்கே இருக்க வேண்டாம், எல்லாருமே வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ இங்கே நம்ம கதிருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்ன விட்டால் ஓவராக பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவருக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு தானே கேட்டீங்க, எல்லாமே உங்களால் தானே, நீங்கள் எதுக்காக அவர் அடிச்சிங்க, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, அவருக்கு ஏற்கனவே கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, டேய் கதிரு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா அவருக்கு கேன்சர் இருக்குமா, அவரை நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்,
அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்து நான் பேசினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது. தனியாகவே ட்ரீட்மெண்ட் எப்படி போவாருன்னு சொல்லிட்டு தான் நான் அவர் கூடவே திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த விஷயத்த யாருக்குமே சொல்ல வேண்டான்ற மாதிரி சொன்னார். அதனால் நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுவீங்க, அதை பார்த்து தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாருமா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ராஜியுமே அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா, கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே காப்பாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சக்திவேலுமே ஒரு நிமிஷம் அப்படியே உடஞ்சி போயிடுறாரு. அவருக்கு பேச்சு மூச்சு கூட வரல. அந்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமாக அப்செட் ஆயிடுறாரு. ஸோ நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே கதிர் என்னடா என்னடா சொல்கிற? ஆமாம் அம்முச்சி, உங்களை நான் உங்கள் மனசை காயப்படுத்தி உங்கள் வீட்டுக்கு அனுப்புனதே யாருக்காக? அவருக்காக தான். அவர் தான் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக தான் அம்முச்சி உங்கள் மனசை நான் காயப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அம்முச்சி. நம்ம எல்லாருமா சேர்ந்து தான் அவரை காப்பாற்றணும். எப்படியாவது அவரை மீட்டு எடுத்துடணும். அவருக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள டாக்டர் வராங்க. டாக்டர் வந்ததுமே எல்லாருமே போயிட்டு, டாக்டர் என்னாச்சு டாக்டர்? இப்போ எப்படி இருக்காரு? அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும், டாக்டர் இருந்துட்டு இப்போ ரொம்பவே கிரிட்டிக்கலான சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு நெஞ்சு வலி அட்டாக் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராமல் போயிருக்கீங்க. அவர் கீழே விழுந்தாரா என்ன ஆச்சுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வந்திருக்கு. ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கேன்சருமே இருக்குது. இந்த கேன்சரு ரொம்ப கொடிய கொடிய நோய் அது. அதுக்கிட்டேருந்து நீங்கள் இவரை எப்படி காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல்லலாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது. நீங்கள் வெளியூரில் தான் போயிட்டு சர்ஜரி பண்ணிக்கணும். இல்லைனா முன்னாடி எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். அவங்க என்ன பண்ணணுன்றத சொல்லுவாங்க. இப்போதைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அதாவது ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுமே பார்த்துருக்கோம். இங்கே பார்க்குற ட்ரீட்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு செட்டவே ஆகாது. உடனடியாகவே இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும். கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க. இல்லைனா உயிருக்கே ஆபத்து. ரொம்பவே அவர் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருக்காருன்ற மாதிரியெல்லாம் எங்கள் டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் நம்ம கதிரும் சரி, நம்ம ராஜி, கோமதின்னு இவங்க எல்லாருமே ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. எல்லாருமே பயங்கரமாக அழுகுறாங்க. சிஸ்டர் இருந்துட்டு இங்கே பாருங்கள், யாரும் அழுகாதீங்க. அழுந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கும். அழுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் எல்லாருமே தைரியமாக நின்று அவரை காப்பாற்றுங்க. எப்படியாவது அவரை அந்த கொடிய நோய்கிட்டேருந்து போராடி நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. நீங்கள் இவ்வளோ தூரம் விட்டுருக்கவே கூடாது. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அவரை காப்பாற்றிருக்கலாம். இப்போ கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார். ஆனால் காப்பாற்றுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போவே ஒரு 1 ஹவர்லேயே இந்த ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள். கண்டிப்பாக அவர் பொழைச்சிப்பாரு. நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி தான் சிஸ்டர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம அப்பத்தா எல்லாருமே பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம சக்திவேல் வந்து கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு, கதிர் என்னை மன்னிச்சிருப்பா. நீ என்னமோ என் அண்ணனோட சொத்தை எல்லாத்தையுமே ஏமாற்றிடுவேன்ற ஒரு கோவத்தில் உன்னை என்னென்னமோ பேசிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் அக்கௌண்ட்லேருந்து பணம் பெரிய பெரிய அமௌண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு தான் அவரை நான் கேட்கவே செஞ்சேன். ஆனால் அவர் வாயை திறந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் இப்படி தான் விஷயம்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் அவர்கிட்ட கோவப்பட்டிருக்கவே மாட்டேன். ஐயோ என் அண்ணனை நானே அடிச்சுட்டேனே. கதிர் என்னை மன்னிச்சிருப்பா. இங்கே பாருப்பா, நம்ம எல்லாருமா சேர்ந்தது, நம்ம எல்லாருமா ஒன்றா நின்று தான் அண்ணனை இந்த கொடிய நோயிலிருந்து எப்படியாவது போராடி நம்ம காப்பாற்றணும். கண்டிப்பாக அவரை காப்பாற்றியே ஆகணும். அவர் இல்லை அப்படின்னா எங்களால் யாராலுமே நிம்மதியாக இருக்க முடியாது. நாங்கள் யாருமே உயிரோடவே இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சக்திவேல் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. ஸோ இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க. திருச்சியில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு டைம் போயிட்டு என்ன ஏதுன்னு இன்னும் டீப்பாக விசாரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சர்ஜரிக்கு தான் பண்ணணும். சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் உயிர் பொழைச்சி வந்துடுவார். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. எப்பாடுபட்டாவது நம்ம அவரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து எல்லாருக்குமே தைரியம் கொடுக்குறாங்க. எங்கள் ராஜி கதிரை வந்து எல்லார் முன்னாடியுமே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிருக்க கதிர், நீ எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் செஞ்சுருக்க. என் அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்திருக்க. நீ மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்பாவுமே தனியாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு போயிருப்பார். தனியாக போகிற இடத்துல அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா கூட என்ன பண்ண முடியும்?
கூட துணையாகவே நீ இருந்திருக்க, ரொம்ப நன்றி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, எனக்கு நன்றியெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். இங்கே பாருங்கள், எல்லாருமே தைரியமாக தான் இருக்கணும். கண்டிப்பாக அவரை நம்ம கண்டிப்பாக விட்டுறவே முடியாது. கண்டிப்பாக அவரை நம்ம காப்பாற்றிடுவோம். எல்லாருமே மன உறுதியோடு இருங்க. நம்ம எல்லாருமே ஒன்றா அவர் கூட இருக்கணும். அவருக்கு அதுதான் ஆசை. அவர் முன்னாடி யாருமே நீங்கள் அழுது அவரை கஷ்டப்படுத்திடாதீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம கோமதி இருந்துட்டு, அந்த சாமியை நான் எப்படியெல்லாம் கும்பிடுவேன், வாரத்துக்கு 2 டைம் போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு உள்ள கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு, நோய் நொடி இல்லாமல் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதன்னு நான் வேண்டிப்பேன். ஆனால் எந்த சாமியுமே வந்து உறுதுணையாக நிற்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு புலம்பி அழுகுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம முத்துவேலுக்கு எதுவும் ஆகக்கூடாது